Here is your meal plan. மேம் பிளான் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் நார்மல் சமையலுக்கே எங்களுக்கு டைம் எடுக்கும். 3 வேளை நியூட்ரிஷியஸாக எப்படி பண்ணுறது, ஒரு வழி சொல்லுங்களேன். கண்டிப்பாக சொல்கிறேன். 15 இயர்ஸாக என்னோட கிச்சனில் நான் என்ன பண்ணி இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். தினம் கிச்சன் உள்ளே போனதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன சமைக்கலாம் இப்படின்ற யோசனையிலேயே நமக்கு டைம் போயிடுது. ஸோ இந்த யோசனையை தினம் பண்ணுறதுக்கு பதிலாக 15 நாளைக்கு ஒரு தரம் ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா சீசனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மெனு சேஞ்சஸ் ஆகும். ஸோ ஒரு 15 நாளைக்கு என்னென்ன ஃபுட் ஐட்டம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன, லஞ்சுக்கு என்ன, டின்னருக்கு என்ன சமைக்கலாம், என்ன நம்ம டிஸ்டன்ஸ் பண்ணி தனித்தனியாக வச்சோன்னா நம்ம இதே தான் திரும்ப திரும்ப சமைக்கிறோங்கிறத சில்ட்ரனுக்கு தெரியாமல் வைக்கலாம் அப்படிங்கிறத நான் பிளான் பண்ணிடுவேன். பிளான் பண்ணதோட மட்டும் இல்லாமல் இது கிளியராக என்னோட நோட்டீஸ் போர்ட் மாதிரி கிச்சன் டைல்ஸ்லேயே நான் எழுதி வச்சிருவேன். இது எதுக்குன்னா மறைமுகமாக இன்னைக்கு இதான் சமையல், இதை தாண்டி எதையும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்றதுக்கும், இதுதான் சமையல், இதுக்கு தான் நான் பிளான் பண்ணணுங்கிறது எனக்காகவும் நான் அதை பண்ணியிருப்பேன். இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும்னா, இப்போ நமக்கு சிக் டேஸ் இருக்கும், நமக்கு மென்சஸ் வரும், அப்போல்லாம் டயர்டாக இருக்கும், அப்போ எலாபரேட்டாக வச்சிருந்தோம்னா கஷ்டம். ஸோ அந்த மாதிரி டேஸ்க்குன்னு நான் மினிமைஸ் பண்ணி பிளானும், என்னைக்கெல்லாம் என்னோட வேலை கம்மியாக இருக்குமோ அன்னைக்கு எலாபரேட் மெனுவோ, இன்னைக்கு என்னோட வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமோ அன்னைக்கெல்லாம் சிம்பிளிஃபைட் மெனுவாக நான் பிளான் பண்ணி வச்சிருப்பேன். இந்த பிளான்லேயே ஒரு சில நாள் இது பண்ண முடியலனா இது அப்படிங்கிற மாதிரி ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸும் வச்சிருப்பேன். இப்போ இம்ப்ளிமெண்டேஷனுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் தெரியும். ஸோ அதுக்கு இதை தவிர இம்ப்ளிமெண்டேஷன் விஷயத்தில் முக்கியமான ஒரு ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரிப்பரேஷன். நாளைக்கு என்ன சமையலோ அதை இன்னைக்கே நான் என்னோட கிச்சனில் ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது போய் பார்த்துட்டு எதெல்லாம் ஊற வைக்கணுமோ ஊற வச்சிருவேன். புளி, பருப்பு இதெல்லாம் எடுத்து வச்சிருவேன். புளியை ஊற வச்சிருவேன், பருப்பு எடுத்து வச்சிருவேன், அரிசி எடுத்து வச்சிருவேன், பயிர் வகைகளை ஊற வச்சிருவேன். காய்கறிகள் என்ன வேணுமோ, எனக்கு ஹெல்ப் இருக்காங்க காய்கறிக்கு மட்டும், நான் அவங்கள்ட்ட இருந்து அதை சாப் பண்ணி வாங்கிப்பேன். உங்களுக்கு ஹெல்ப் இல்லைன்னா நீங்களே டிவி பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஃப்ரீ டைத்தில் அந்த வெஜிடபிள்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் செய்யும்போது காலையில் கிச்சன் உள்ள போனால் இதுதான் டாஸ்க் அப்படிங்கிறது நமக்கு கிளாரிட்டி இருக்கும். ஸோ நம்மளால 1 மணி நேரத்தில் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சை எஃபெக்டிவாக செய்ய முடியும். ஈவினிங் டின்னர் ½ அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணினா போகிறோம். இதுதான் நான் ரொம்ப வருஷமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி நீங்கள் என்ன ஐடியாஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.